30 நாட்கள்ல தமிழகத்துல 70க்கும் மேற்பட்ட சிறுமிகள் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. 80 கொலைகள் நடந்திருக்கு. குறிப்பா கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் உயிர் செய்யக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி என்ன? அதாங்க, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேங்க. ஊடகத்தின் வகையில் பத்திரிகை வகையில் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அமைக்கப்பட்டதோ அன்றிருந்து இன்று வரை சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் போதைப்பொருள் விற்பனை தான். அந்த போதைப்பொருள் விற்பனையை தடுக்க இயலாத ஒரு அரசாங்கம், கையிலாகாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இருக்குது. இத்தனை நிகழ்வுகள் நடைபெறுவதெல்லாம் இந்த போதை ஆசாமிகளால், அதுவும் கஞ்சா போதை ஆசாமிகளால் தான் இந்த கொடூரமான செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அண்மையில் கூட சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 6999 சிறுமிகள் போக்சோ சட்டத்தால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டது. 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் கொடுக்கப்படுறத பெருமையா பேசுறாங்க. எவ்வளவு ஒரு மோசமான அரசாங்கம்! இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கு சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அது தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை கட்டுப்படுத்த இந்த அரசால் முடியல. அது காரணம் போதை விற்பனை அதிகரிச்சிட்டது. சிறுமிகளுக்கு, அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 20 நாட்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் போக்சோ 46 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 27. அவற்றில் ஒரு சில நிறைய இருக்குது, நிறைய தான் அடிச்சிருந்தது. ஆக 20 நாள்ல மட்டும் 46 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. 27 பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆக இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அதற்கு என்ன காரணம்? நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கல. நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்கல. ஏற்கனவே இந்த அரசாங்கம் யாரெல்லாம் தகுதியானவர்கள் அதில் பட்டியல மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்பிச்சது. அந்த யூபிஎஸ்சி பரிசீலித்து 3 பேரை அவர்கள் தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பிச்சது. அந்த 3 பேரில் ஒருவரை நிரந்தர டிஜிபியாக நியமிக்கப்பட வேண்டும். இதுதான் விதி. ஆனா அதை பற்றியே கவலைப்படாத அரசாங்கம் ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சாங்க சட்ட ஒழுங்கு. அந்த அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும்? சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாதனாலதான் இவ்வளவு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குது. அதை பற்றியெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை. தங்களுக்கு கைப்பாவையாக ஒரு டிஜிபி தேவை. அதுல இந்த 3 டிஜிபியில் ஒருவர் அவருக்கு சாதகமா இல்ல. அதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. அதனாலதான் நிரந்தர டிஜிபி நியமிப்பதில் காலதாமதம் ஆயிட்டு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.